வணக்கம். நேரடி வருகை இல்லா ஆவணப்பதிவு முறையின் கீழ் விற்பனை பத்திரம் உருவாக்கும் போது விவரங்களைச் சேர்ப்பதற்கான எளிய வழிகாட்டி காணொளிக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நிரந்தர கணக்கு எண் அட்டை விவரங்கள் அல்லது படிவம் 60 விவரங்கள், நிறைவேற்றப்பட்ட இடம், சார் பதிவாளர் அலுவலக தேர்வு மற்றும் ஆவண உருவாக்கத்திற்கு தேவையான பிற தகவல்களை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை புரிந்துகொள்வோம். ஒவ்வொரு படியையும் கவனமாக பின்பற்றவும். இந்த திரையில் பதிவு செய்யப்படும் விவரங்கள் இறுதியாக உருவாக்கப்படும் ஆவணத்திலும் தொடர்புடைய சேவை கோரிக்கைகளிலும் பயன்படுத்தப்படலாம். இப்போது ஆதார விவரங்கள் திரையில் விவரங்களை பதிவு செய்வதை தொடங்கலாம். முதல் பகுதி நிரந்தர கணக்கு எண் அல்லது படிவம் 60 விவரங்கள் ஆகும். இந்த பகுதியில் ஆவணத்தில் ஏற்கனவே சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து தரப்பினரும் தானாக காண்பிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு தரப்பினருக்கும் நிரந்தர கணக்கு எண் அட்டை என்பதை தேர்வு செய்து அந்த தரப்பினருக்கான நிரந்தர கணக்கு எண்ணை பதிவு செய்யவும். ஆவணத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரின் நிரந்தர கணக்கு எண் அட்டை விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும். அனைத்து தரப்பினரின் விவரங்களும் பதிவு செய்யப்பட்ட பிறகு ஆதார விவரங்கள் பகுதிக்குச் செல்லவும். ஆதார விவரங்கள் பகுதியில் அனைத்து தரப்பினரும் சாட்சிகளும் அவர்களுக்குரிய அடையாளச் சான்று விவரங்களுடன் காண்பிக்கப்படுவர். ஆவணத்தாரரைச் சேர்க்கும்போது அடையாளச் சான்று விவரம் விடுபட்டிருந்தால் அதையும் இந்த திரையிலிருந்து சேர்க்கலாம். எங்கள் எடுத்துக்காட்டில் தேவையான அனைத்து அடையாளச் சான்று விவரங்களும் ஏற்கனவே உள்ளன. எனவே அடுத்த பகுதியாகிய பிற விவரங்கள் பகுதிக்குச் செல்வோம். பிற விவரங்கள் பகுதியில் நிறைவேற்றப்பட்ட இடத்தை தமிழில் பதிவு செய்யவும். இந்த தகவலை மிகவும் கவனமாக பதிவு செய்யவும். ஏனெனில் இது இறுதியாக உருவாக்கப்படும் ஆவணத்தில் அச்சிடப்படும். அடுத்ததாக சார் பதிவாளர் அலுவலக தேர்வு பகுதி உள்ளது. இங்கு ஆவணப்பதிவு மேற்கொள்ளப்படும் சார் பதிவாளர் அலுவலகத்தை தேர்ந்தெடுக்கவும். ஆவணத்தில் வெவ்வேறு சார் பதிவாளர் அலுவலக எல்லைகளுக்குட்பட்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சொத்துக்கள் இருந்தால் இந்த தேர்வில் பல சார் பதிவாளர் அலுவலக தேர்வுகள் காண்பிக்கப்படலாம். ஆவணத்திற்கு பொருந்தும் சரியான சார் பதிவாளர் அலுவலகத்தை தேர்ந்தெடுக்கவும். அடுத்த பகுதி எழுதி வாங்குபவர் பட்டா விவரங்கள் ஆகும். கிடைக்கப்பெறும் தரவின் அடிப்படையில் இந்த பகுதி தானாக நிரப்பப்படும். விவரங்கள் காண்பிக்கப்பட்டிருந்தால் அவற்றை சரிபார்க்கவும். இந்த திரையிலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவைகளில் பெயர் மாற்றத்திற்கும் விண்ணப்பிக்கலாம். இந்த வசதி கீழ்க்கண்ட சேவைகளில் பெயர் மாற்றம் செய்ய விரும்புகிறீர்களா என்ற பகுதியில் வழங்கப்பட்டுள்ளது. சொத்து சென்னை பகுதியில் இருந்தால் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீரக வாரியத்தில் பெயர் மாற்றத்திற்காக அதற்கான தேர்வை தேர்ந்தெடுக்கலாம். இந்த சேவைக்காக விண்ணப்பிக்க சொத்து மற்றும் சொத்து வகையை தேர்ந்தெடுக்கவும். அதன் பிறகு பகுதி எண், நிலைய எண், கட்டண எண் மற்றும் துணை குறியீட்டு எண் போன்ற தேவையான விவரங்களை பதிவு செய்யவும். இந்த விவரங்கள் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீரக வாரியம் வழங்கியுள்ள கட்டணச் சீட்டில் இருக்கும். அதேபோல் நகராட்சி நிர்வாக ஆணையரகத்திற்கும் பெயர் மாற்ற கோரிக்கையை சமர்ப்பிக்க அதற்கான தேர்வை தேர்ந்தெடுக்கலாம். இந்த திரையில் தேவையான அனைத்து விவரங்களும் பதிவு செய்யப்பட்ட பிறகு சேமிக்க மற்றும் தொடர்க என்பதை அழுத்தவும். சேமிக்க மற்றும் தொடர்க என்பதை அழுத்திய பிறகு நீங்கள் ஆவண வரைவு பகுதிக்குச் செல்வீர்கள். இதன் மூலம் நேரடி வருகை இல்லா ஆவணப்பதிவு முறையின் கீழ் விற்பனை பத்திரம் உருவாக்குவதற்கான ஆதார விவரங்களை பதிவு செய்யும் செயல்முறை நிறைவடைகிறது. இந்த வழிகாட்டி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமென நம்புகிறோம். நன்றி.